நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே கிட்டத்தட்ட ஒரு விஷயத்துக்காக போராடி, அந்த போராட்டத்தில வெற்றி கண்டிருக்காங்க. அத பத்தி தான் ஒரு சின்ன காணொளியா பார்க்க போறோம். என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு தானே ஆவலா இருக்கீங்க. என்ன விஷயம்னா, நீட்ட வந்து ஒரு சிலர் வேணும்னு சொல்றாங்க, ஒரு சிலர் வேணான்னு சொல்றாங்க. என்ன பார்வையில வேணான்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நீட்டால யார் பாதிக்கப்படுறா? அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ட தான் நான் கொஞ்சம் சிம்பிளா சொல்லப் போறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனிதாங்கிற ஒரு பெண்மணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அது எதிர்த்து தான் தமிழ்நாட்டுல வந்து நீட் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட முக்கிய காரணமா வச்சு எல்லாரும் போராடுனாங்க. அப்புறம் அது வந்து கல்வி வந்து மாநில பட்டியல்ல இல்ல. அது வந்து தீர்மானிக்க வேண்டியது வந்து ஒன்றிய அரசாங்கம் அப்படிங்கிற மாரி சட்டம் இருக்கு. அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனா. அதனால வந்து நீட்ட வந்து நம்மளால ஒன்றிய அரச எதிர்த்து மாநில அரசால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஆனா இருந்தாலும் போராட்டம்லாம் நடத்துனாங்க. ஆனா போராட்டம் வந்து வெற்றி கண்டல. இதுக்கு அடுத்தபட்சம் இப்ப டெல்லியில நடந்த போராட்டம், அவங்க நீட் வினாத்தாள் கசிவான நிகழ்வ கண்டிச்சு போராடி, ஒரு சில 3 கோரிக்கைகள முன்வச்சு அந்த போராட்டம் வெற்றி கண்டுடுச்சு. ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேணும், ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாங்க. அதையும் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா இறந்த 20 தற்கொலை செய்து கொண்ட 20 மாணவர்களுக்கு இழப்பீடு தொகையா ரூ. 1,00,00,000 வழங்கணும் அப்படின்னு சொல்லி காக்ரோச் ஜனதா கட்சி பார்ட்டியும், இளைஞர்களும் சேர்ந்து போராடினாங்க இந்தியா முழுவதும். அதுக்கான என்ன ஏதுன்னு பார்க்குறேன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா போராடின இளைஞர்கள் மீது எந்த வழக்கு பதிவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து அவங்க பரிசீலிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிட்டத்தட்ட அவங்க போராட்டம் வெற்றி கண்டுட்டுன்னே வச்சுப்போம். நீட் ஏன் வேணாம்? தமிழ்நாட்டுல வந்து நீட்டுக்கு வினாத்தாள் கசிவுல மாணவர்கள அடிச்சத கண்டிச்சு தான் போராட்டம் நடத்துனாங்க. அதுக்கு அடுத்தபடியா நீட் வேணாங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்ட். நீட் வேணும், நிபந்தனையோட வேணும் அப்படின்னு சொல்லவே இல்ல. ஏன் வேணான்னு தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்கிறத நம்மலாம் தெரிஞ்சுப்போம். அனிதா சொல்லியிருந்தானே, அவங்க வந்து கிட்டத்தட்ட 1200 மார்க்குக்கு 1176 மார்க் எடுத்திருந்தாங்க. மேக்ஸ்ல 100க்கு 100 மார்க் எடுத்திருந்தாங்க. இப்ப தான் வந்து கம்மி பண்ணிட்டாங்க 600 மார்க்குக்கு. அனிதா 2017 அப்போ வந்து அவங்க இறந்தப்போ அவங்க 12th எடுத்த மார்க் வந்து 1176 மார்க். இவ்வளோ எடுத்தும் அவங்க வந்து நீட் எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களால வந்து அந்த சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு படிச்சு பாஸ் பண்ண முடியல. ஃபெயிலா போயிட்டாங்க. அத எதிர்த்து அவங்க போராடி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மன உளைச்சல் காரணமாக அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம எல்லாருமே வந்து அரசு பள்ளியில படிக்கிறோம். அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கண்ட்ரோல்ல தான் நமக்கு எல்லாருக்குமே வரும். சிலபஸ் எல்லாமே. சிபிஎஸ்இ இதே தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ இருக்கு. இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ப்ரிப்பேர்டா நல்ல ஒரு நாலேட்ஜ் பீப்புளா வராங்க. இவங்க எல்லாருமே நம்மங்கள்ட்ட இருந்து ஒண்ணு மறைக்கிறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடம்லாம் தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தரம் உயர்ந்திருக்குன்னா எது? கட்டிடத்துல தரம் உயர்ந்திருக்கா? கழிவறையில தரம் உயர்ந்திருக்கா? டீச்சர்ஸ்ல தரம் உயர்ந்திருக்கா? அங்க இருக்கிற டீச்சர் வாங்குற சம்பளத்துல தரம் உயர்ந்திருக்கு. அத வேணா சொல்லலாம். மத்தபடி அங்க உள்ள மாணவர்கள்லாம் எல்லாருமே இங்கிலீஷ்லாம் சூப்பரா பேசுறாங்களா? எஜுகேஷன் ரீதியா எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களா? அப்புறம் ஏன் அரசாங்க அதிகாரிகள்லாம் அவங்க அவங்க குழந்தைங்கள கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்திலயும், சிபிஎஸ்இ ஸ்கூல்லயும் ஏன் சேர்க்குறீங்க? ஒன்றிய கல்வி அமைச்சரே அவங்களோட பொண்ண ஃபாரின்ல தான் படிக்க வச்சிருக்காரு. இந்தியாவோட ஒன்றிய அமைச்சரு. இதையும் அவங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நம்ம இந்தியாவுல, தமிழ்நாட்டுல உள்ள அதிகபட்ச அரசியல்வாதிகளும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி, அவங்க குழந்தைய அரசு பள்ளியில தான் எல்லாரும் படிக்க வைக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அங்க போனா நம்ம குழந்தை வந்து எந்த அளவுக்கு நாலேட்ஜா வளரும். இங்க போய் படிக்க வச்சா, அதாவது இங்கன்னா சிபிஎஸ்இ, இங்கிலீஷ் மீடியம் அந்த மாரி படிக்க வச்சா, அதுக்கான டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது தெளிவாவே தெரியும். ஆனா இவங்க ஒரு போர்வைய போத்திடுறாங்க வெளியில. போத்திட்டு ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, ஒரு அரசாங்க பள்ளியில படிச்சு முடிச்சுட்டு வர ஒரு பொண்ணால, அந்த ஸ்டேட் போர்டு சிலபஸ படிச்சு முடிச்சுட்டு வந்து, நீட் தேர்வ சந்திக்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாவுது. 12வதுல நான் வந்து 1176 மார்க் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட எத்தனையோ பெர்சன்டேஜ் அந்த பெர்சன்டேஜ் எடுத்துட்டோம். அந்த பொண்ணால நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியல. அப்ப நீட்டோட சிலபஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த கொஸ்டின வந்து கிட்டத்தட்ட ஸ்டேட் போர்டு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்ல. அதாவது ஸ்டேட் போர்டு சிலபஸ் தானே அவங்க படிக்கிறாங்க. அந்த சிலபஸுக்கு அடிப்படையில அவங்க 11த், 12த் அவங்க படிச்சு வந்தது, அதெல்லாம் வச்சு வந்து ஒரு நீட் எக்ஸாம் நடத்துனா, அவங்களுக்கான சீட் வந்து ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6வதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் சொல்லி, இதெல்லாம் வந்து சிலபஸ் இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வாங்க. நீங்க இதெல்லாம் இப்ப ஸ்கூல் லெவல்ல படிச்ச விஷயம் தான். இத இங்க திருப்பி ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு வச்சிருக்காங்களா. கிட்டத்தட்ட அப்படி கொண்டு வரலாம்ல. நீட்ட ஏன் வந்து ஒன்றிய அரசு அவங்களோட கைக்குள்ள வச்சுக்கணும்? அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதை எதிர்த்து தான் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்
போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்போ அப்பயிலேருந்து சரி, இப்பயும் சரி. அவங்க வைக்கிற ஸ்டாண்டு ஒரு சிலர்லாம் கலாய்க்கிறாங்க. டெல்லியில போராட்டம் எதுக்கு நடக்குது? டெல்லியில போராட்டம் வந்து வினாத்தாள் கசிவானதை அத அத கண்டிச்சு போராடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல உள்ளவங்க என்னன்னா நீட்டுன்னு போராடுனாங்க. நீட்ட வந்து ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே! என்னைக்குமே தமிழ்நாடு ஒரே நிலைப்பாட்டோட தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாம். அரசாங்க பள்ளி மாணவ, மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. இப்ப டாக்டர் ஆவுறதெல்லாம் இப்ப வில்லேஜ்லயே எத்தன பேர் டாக்டர் இருக்காங்க? நான் இந்த பார்வையில வரேன். எங்க ஊர் வில்லேஜ், கிராமம். எத்தன பேர் டாக்டருக்கு படிக்கிறாங்க? எத்தன பேரு 12வது முடிச்சோனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? எத்தன பேருக்கு ஒரு டிகிரி படிச்சா போதும், நீ கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க? எத்தன பெண்களுடைய கனவு டாக்டர் ஆகணும்னு வில்லேஜ்ல இருக்கு. புரியுதுங்களா? அதுதான் விஷயமே. எல்லாரும் படிக்கணுங்கிற ஆர்வத்த கொண்டு வரணும். அவங்களுக்கான என்னென்ன முறைய வந்து ஃப்ரீ பண்ணி தர முடியுமோ, அத அரசாங்கம் பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆனா, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க வந்து அரசியல் தான் பண்றாங்களே தவிர, மத்தபடி மக்களுடைய நலன் காக்க எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு அரசால கொண்டு வரப்பட்ட எந்த விதமான திட்டமா வேணா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், மத்தபடி எந்த நுழைவுத் தேர்வா வேணா இருக்கட்டும், மக்கள் நெனைச்சா, இளைஞர்கள் நெனைச்சா, தமிழ்நாட்டில உள்ள அனைத்து கட்சி அரசியல்வாதிகளும் நெனைச்சா, கண்டிப்பா அத மாத்த முடியும். மக்களுக்காக தான் சட்டம். சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. இது ஒண்ணும் சர்வாதிகார நாடு அல்ல. மக்களாட்சி நாடு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். இதோட மட்டும் இல்லாம, இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி நான் குரல் கொடுத்தே ஆகணும். ஏன்னா, நான் வந்து திருவாரூர்காரன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, திருவாரூர் மட்டும் கிடையாது, நான் எந்த ஊரா இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நான் குரல் கொடுத்து ஆகணும். ஏன்னா, நான் வந்து 3 வேள சாப்பிடுறேன். அந்த சாப்பாடு எங்கேருந்து வருது, என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால விவசாயம் இத பத்தி தான் பேசி ஆகணும். இன்னும் காவேரியிலேருந்து தண்ணி தொறக்கிறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் வந்து மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி தொறக்கல. விவசாயிகள் ஜூன் 12ஆம் தேதி தொறக்க வேண்டிய தண்ணி. ஆட்சிய விமர்சனம் பண்றேன், முதல்வர் விஜய் அவர்கள விமர்சனம் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. விவசாய பிரச்சனைய தான் பேசுறேன். விவசாய பிரச்சனைக்காக விவசாயிகளுக்கெல்லாம் இந்நேரம் தண்ணி வந்திருக்கணும். இன்னும் வரல, தண்ணியும் தொறக்கல. தண்ணி தொறக்க மாட்டேங்கிற ஸ்டேட்மெண்ட்ல கர்நாடகா அவங்க வந்து பிடிவாதமா இருக்காங்க. இத தமிழக முதல்வர் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து விவசாய மக்களுக்கு கிட்டத்தட்ட டெல்டா ச திருச்சி, அ திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ம் அப்புறம் சிதம்பரம், அப்புறம் இந்த பக்கம் அரியலூர், இந்த பக்கம் ஃபுல்லா விவசாயத்த நம்பி தான் பல குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் அந்த தண்ணியோட அத்தியாவசியம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அங்க உள்ள இளைஞர்களுக்கும் தெரியும். அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏ டூ இசட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஆதரவா எல்லாருமே வந்து பேசணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இதுக்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வாயிலா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க நினைப்பீங்க, நீலாம் வீடியோ போட்டு உண்மையிலேயே அரசாங்கம் பார்க்க போதா, கேட்க போதான்னு. நீங்கலாம் யோசிக்கிறீங்க. நான் ஒரு படி முன்னாடி போயி ஒரு வீடியோவாவது மேக் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு ஒரு துணிச்சலுங்கிறத விட ஒரு சமூகத்து மேல ஒரு அக்கறை இருக்குன்னு வச்சுப்போம். துணிச்சல்லாம் வேணாம். இத வச்சுப்போம். சமூகத்து மேல, மக்கள் மேல, விவசாயிகள் மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்கு. அதனால என்னால முடிஞ்ச என் முகத்துல, என் மனசுக்கு நிம்மதியோட ஒரு வீடியோவ வெளியிடணும் அப்படிங்கிற கருத்த நான் வந்து இதில தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.